மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பி பரதனின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் டெல்லியில் நாளை நடைபெறவுள்ளன. உடல்நலக்குறைவால் டெல்லி மருத்துவமனையில் கடந்த ஒரு மாதமாக சிகிச்சை பெற்று வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் கே பி பரதன் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பரதனின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக நாளை காலை 10 மணிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. இதனையடுத்து 2 மணிக்கு டெல்லியில் உள்ள நிகம்புத்காட் மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. பல சமூக போராளிகள், பிரதமர் உட்பட பல அமைச்சர்கள், குடியரசு துணைத் தலைவர் என்று பலரும் இன்றைக்கு அவரை போற்றியும் அவருக்கு இரங்கல் தெரிவித்தும் செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே தோழர் பரதன் இந்திய அரசியலில் என்ன பங்கு வகித்தார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தோழர் பரதனுடைய இழப்பு என்பது உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நாட்டுக்கும் ஒரு பேரிழப்பாகத்தான் நாங்கள்